இந்தியா பாகிஸ்தானுக்கு சிந்து நதி தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒப்பந்தத்தை சமீபத்தில் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சில பேர் இதே மாதிரி சைனா நமக்கு பிரம்மபுத்திரா தண்ணியை நிறுத்திட்டா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி பண்றது கிட்டத்தட்ட அசாத்தியம் இப்போதைக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். முதல் ரீசன் ஜியோகிராஃபி. பிரம்மபுத்திரா நதி ஒரு வித்தியாசமான அமைப்புல இருக்கும். டிபெட்ல யார்லுங் சாங்போ அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த நதி அருணாச்சல் பிரதேஷ், அசாம், பூட்டான், அப்புறம் மேகாலயால பல கிளை நதிகளோட தண்ணியோட சேருது. சைனா நதியை டிபெட் எல்லைக்குள்ள வேணா பிளாக் பண்ணலாம். இந்தியால இருக்கிற கிளை நதிகளை எப்படி பிளாக் பண்ண முடியும்? ரெண்டாவது ரீசன் இன்ஜினியரிங் சேலஞ்சஸ். பிரம்மபுத்திரா நதிக்கு முழுமையான ஒரு அணை கட்டுறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். உலகத்திலேயே ரொம்ப ஆழமானது யார்லுங் சாங்போ கிராண்ட் கேனியன், அதாவது பிரம்மபுத்திரா நதியோட பள்ளத்தாக்கு. அங்க எப்ப பார்த்தாலும் பூகம்பம், நிலச்சரிவுகள் வந்துட்டே இருக்கும். டேம் கட்டினா கொஞ்ச நாள் கூட நிக்காது. மூணாவது ரீசன் கிளைமேட். பிரம்மபுத்திரா நதிக்கு தண்ணி எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளேசியர்ஸ், அதாவது பனிக்கட்டிகள் உருகியும் வருது, மழை நீர் சேர்ந்தும் வருது. ஜூன் டு செப்டம்பர் மாதங்கள்ல இந்தியால பெய்யுற ஜோரான மழையில தான் அந்த நதியோட மேக்ஸிமம் தண்ணி வருது. சைனா ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த நதியை அவங்க ஊர்ல டைவர்ட் பண்ணாலும் நம்ம ஊர்ல வர மழையை நிறுத்த முடியாதுல்ல. ரீசன் 4 இன்டர்நேஷனல் பிரஷர். 1997 UN வாட்டர் கோர்சஸ் கன்வென்ஷனை சைனா சைன் பண்ணல. அப்படின்னா அவங்க யூஎனோட தண்ணீர் ஒப்பந்தங்களுக்குள்ள கட்டுப்படல. அப்படியே அவங்க மீறி பிரம்மபுத்திரா நதி தண்ணீரை நிறுத்திட்டாங்கன்னா இந்தியாவுக்கு அதுல பாதிப்பு இருக்கு. இருந்தாலும் நம்மளால சமாளிச்சுக்க முடியும். ஆனா அதுல பங்களாதேஷ் மொத்தமா காலியாயிடும். அதனால சைனாவோட இமேஜ் பெரிய அளவுல உலக நாடுகள் மத்தியில சரிஞ்சிரும். அந்த வேலையை அவங்க கட்டாயமா பண்ண மாட்டாங்க. அஞ்சாவது ரீசன் பிசினஸ். இந்தியாவுக்கும் சைனாக்கும் எவ்வளவு ட்ரேட் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? 2024 மட்டும் கிட்டத்தட்ட $100 பில்லியன். இவ்வளவு பணம் வேணான்னு உதறி தள்ளா வேணா கேனையா? அப்படியே அவங்க செஞ்சாலும் குவாட், பிரிக்ஸ் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் வழியா அவங்களுக்கு பயங்கர பிரஷர் வரும். இதெல்லாம் ஓகே. அப்ப எப்படிங்க இந்தியா மட்டும் சிந்து நதி ஒப்பந்தத்தை சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு தானே நினைக்கிறீங்க? நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிறது ஒரு சைன்டு ட்ரீட்டி. அதுபடி நமக்கும் சில லீகல் ரைட்ஸ் இருக்கு சிந்து நதி தண்ணி மேல. வேர்ல்டு பேங்கே நாங்க மத்தியஸ்தத்துக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதாங்க மேட்டர்.